ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் கிரேசி தமிழா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் தலையானைக்கு போகிற ரூட்டில் சிவபுரம்னு ஒரு இடம் இருக்குது. இது வந்து ஒரு பிக்னிக் பிளேஸ் மாதிரி தான். அதாவது இங்கே போனால் டைம் பாஸ் ஆகிறதே யாருக்கும் தெரியாது. இங்கே போய் நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படி ஒரு பிளேஸ் தான் இது. போகிற ரூட் எல்லாமே ரெண்டு சைடுமே நல்லா மரம் செடி கொடி அப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து மலையடிவாரத்துக்கு கீழே இருக்கிறனால இது போகிற இடம் ஃபுல்லாகவே ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிற இடம் மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற இடம் வந்து களக்காடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், அதாவது முண்டந்துறை புலிகள் காப்பகம். இதுதான் களக்காடு சரணாலயம். களக்காட்டில் இருக்கிறதுலையே முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சொன்னோன்னா அது வந்து தலையணை. அங்கே போனோன்னா இங்கே தான் பெர்மிஷன் கொடுப்பாங்க. நிறைய டைம் வந்து தலையணைக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து தண்ணி நிறைய வரும். அப்படி இல்லைன்னா மேலேருந்து மலையிலேருந்து வனவிலங்குகள் வந்து கீழே இறங்கிரும். அதனால் நிறைய டைம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அங்கெல்லாம். அப்புறமா இங்கே வந்து வன அலுவலர்களோட குடியிருப்பு இருக்குது. தலையணையில் வந்து குளிக்கிறதுக்கு யாரையும் அலோவ் பண்ணலைன்னா எல்லாருமே இந்த சிவபுரத்துக்கு தான் குளிக்க வருவாங்க. இங்கே வந்து முதல்ல நிறைய வீடுகள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து வனவிலங்குகள் வந்து கீழே இறங்கி வரனால நிறைய பேர் பயந்து இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போவும் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற வயலில் வந்து நஞ்சை வாழை அதெல்லாம் போடுறனால மேலேருந்து வனவிலங்குகள் வந்து எல்லாம் கீழே இறங்கி இங்கே காவலுக்கு இருக்கிற நாய் இதெல்லாம் கொன்றும். அதனால் நிறைய பேர் பயந்து வந்து வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அப்புறமா நம்ம போகிற ரூட்டில் நிறைய மரம்லாம் பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஆலமரம். இது எப்போ உள்ளதோ நல்லா பெருசாக இருக்குது. நிறைய விழுதெல்லாம் இருக்குது. அப்புறமா நிறைய சப்பாத்தி கள்ளி செடிலாம் அந்த சைடில் இருக்குது. இப்போ நாம் வீடியோவில் பார்க்குற இந்த இடத்த வந்து தாம்போதைன்னு சொல்லுவாங்க. நிறைய தண்ணி வந்ததுன்னா ரோடோடி தான் தண்ணி போகும். எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம். இங்கே வந்து கீழே ஃபுல்லாகவே நஞ்சை போட்டிருக்காங்க. பச்சை பசேல்னு எல்லா இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய வயல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. தண்ணி கிடச்சிட்டே இருக்கும். அதனால் எப்போவும் விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நாம் வீடியோவில் பார்க்குற ரூட் வந்து தலையணைக்கு போகிறது. இப்படி ஸ்ட்ரைட்டாக போனோன்னா தலையணைக்கு போகிற ரூட்டு. நாங்கள் வீடியோ எடுக்கும்போது தலையணைக்கு வந்து அலோவ் பண்ணல. அதுலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணி போனால் தான் சிவபுரம் வரும். இங்கே ஒரு சைடு ஃபுல்லாகவே ஓடை தான். இங்கே வந்து மழை பெய்கிற டைம் வந்து எப்போவுமே தண்ணியாக தான் இருக்கும். இப்போ வந்து மலைக்கு மேலே மேகம்லாம் திரண்டு சூப்பராக இருக்குது. வெயிலும் அடிக்கலை, சூப்பர் கிளைமேட்டாக இருக்குது. இப்போ மழை டைமுங்கிறனால ஆற்றுக்கு வந்து டைரெக்டாக தண்ணி வந்துடும். கோடை காலத்தில் வந்து தலையணையிலேருந்து தண்ணி வந்து வாய்க்கால் மூலமாக டேமுக்கு போகும். அப்புறமா டேம்லேருந்து ஆற்றுக்கு தண்ணி வரும். முதல்ல வந்து இங்கெல்லாம் ரோடு போடலை. ரோடு ஃபுல்லாகவே குண்டும் குழியுமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து தார் ரோடு போட்டு சூப்பராக இருக்குது. முதல்ல வந்து தலையணைக்கு போகிற ரூட்டு மட்டும்தான் ரோடு போட்டிருந்தாங்க. ஏன்னா அது வந்து பிக்னிக் பிளேஸ் எல்லோரும் போவாங்கிறனால. இப்போ இங்கே வந்து நிறைய மக்கள் வசிக்கிறதுனால இங்கேயே ரோடு போட்டாங்க. சூப்பராக இருக்குது போகிற ரோடு ஃபுல்லாகவே. இனிமேல் நாம் வீடியோவில் பார்க்க போகிறது ஃபுல்லாகவே தண்ணி தான், தண்ணி மட்டும்தான். களக்காட்டில் வந்து இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுங்கிறது வேறு டிஸ்ட்ரிக்டில் உள்ள நிறைய பேருக்கு தெரியாது. தலையணை வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது ஒரு பிக்னிக் பிளேஸு. ஆனால் இந்த இடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் செம்மையான இடம். நிறைய பிக்னிக் பிளேஸ்க்கு போனோன்னா அங்கே வந்து நம்ம காசு கொடுத்து போகணும். அதே மாதிரி சில டைம் தண்ணி நல்லா இருக்காது அங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு. குளிக்கும் போதே போங்க போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இங்கெல்லாம் யாரும் போங்கன்னு நம்மளை சொல்ல முடியாது. இங்கெல்லாம் யாருமே நம்மளை வாங்கன்னு சொல்ல முடியாது, போங்கன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பரான இடம் இதெல்லாம். குளிக்க போகிற இடத்துல வந்து இப்படி ஒரு செடி இருக்கும். அந்த செடியில் வந்து ப்ளூ கலரில் ஒரு பழம் இருக்கும் குட்டியாக. அதை பறித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணி. ஏன்னா இது வந்து மலையிலேருந்தே ஓடிட்டே தான் இருக்குது. எங்கேயுமே தேங்கி நிற்காது. தேங்குற தண்ணி தான் வந்து அசுத்தமாக இருக்கும். இது வந்து நல்ல தண்ணி. எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் காண கண்கோடி வேணும். இந்த தண்ணியில் ஒரு தடவை முங்கி எழுந்திரிச்சு பாருங்கள். அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த தண்ணியில் வந்து தினமும் குளிச்சுட்டு இயற்கை காய்கறிகள்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க. உடம்புல இருக்கிற வியாதிலாம் ஓடி போயிடும். இதுக்கு நாங்கள் தான் கேரண்டி. இதுக்கு பக்கத்தில் தான் தேங்காய் ஊர்லி இருக்குது. இப்போ நிறைய தண்ணி வரனால அங்கே போய் அதை வீடியோ எடுக்க முடியல. அந்த வீடியோ போடுவோம் பாருங்கள்.
களக்காட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் வாங்க. இதெல்லாம் சூப்பரான பிளேஸு. இதே மாதிரி இன்னும் நிறைய இடம் இருக்குது களக்காட்டில் பார்க்குறதுக்கு. இந்த களக்காட்டு ஊரில் வந்து ராஜாக்கள் காலத்தில் கட்டின நிறைய கோயில் இருக்குது. பிக்னிக் பிளேஸ் வந்து நிறைய இருக்குது. பச்சையாறு டேமு, கோழிக்கால், தலையணை, கருங்கல் கசம், தேங்காய் உருளி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய இடம் இருக்குது. இந்த ஊருக்கு நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. ஏன்னா இங்கே இருக்கிற இயற்கை வந்து அப்படி. இயற்கையோட ஒன்றிணைந்த மக்கள் வாழ்கிற ஒரே இடம்னா அது களக்காடுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த களக்காட்டு ஊரில் இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த களக்காட்டில் வந்து பிரதான தொழிலே விவசாயம்தான். இந்த ஊரில் விளைய வைக்கிற வாழைக்காய்க்கு வந்து ரொம்ப மவுசுங்க. இங்கே இருக்கிற வாழைக்காய் வந்து வேறு டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டுக்கெலாம் வேறு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது காரணம் எல்லாமே இங்கே உள்ள தண்ணியும் இங்கே இருக்கிற விவசாயிகள் போடுற இயற்கை உரம் தான். நம்ம வந்து அரிசியை சாதாரணமாக கடையில் துட்டு கொடுத்து வாங்கிடுறோம். ஆனால் அந்த அரிசியை விளைய வைக்கிறது அந்த விவசாயி படுற கஷ்டம் அந்த விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு வந்து விவசாயம்னா என்ன, வயல்னா என்னன்னு தெரிய மாட்டுக்கு. அந்த அளவுக்கு நம்ம அவங்கள ஆக்கி வச்சுருக்கோம். நமக்கு முந்தின ஜென்ரேஷன் நமக்கு சொல்லி தந்தது எல்லாமே கண்டிப்பாக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்கணும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் களக்காட்டுக்கு வாங்க. இங்கே விவசாயம் பண்ணுறதெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு காமிச்சு கொடுங்க. இந்த தண்ணிலாம் கண்டிப்பாக காமிச்சு கொடுங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து லைஃப்பில் மறக்கவே மாட்டாங்க. களக்காட்டில் வந்து நிறைய பிக்னிக் பிளேசஸ் இருக்குது. அதெல்லாம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.